இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காலை டிஃபன் செய்ய போகிறோம்னா சத்தான ஒரு தோசைங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு சத்தானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. வெள்ளை சோளம் வந்து 1 கப்புங்க. உளுந்து வந்து அதாவது கருப்பு உளுந்து வந்து 1/2 கப்பு, கடலைப்பருப்பு வந்து 1/4 கப்பு. இது 3 நல்லா கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுட்டேங்க. இப்போ டிஃபனுக்கு நான் அரைச்சிட்டு தோசை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தண்ணியை நல்லா கழுவுனது தாங்க. இது ரொம்ப சத்தானது. இதே ஊற்றிக்கலாம். இதே ஊற்றி கொஞ்சமாக அரைச்சிக்கணும். இதை வந்து கொஞ்சம் நல்லா சுற்றி கொஞ்சம் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து 1/2 கப்பு சேர்க்கணுங்க. தயிர் கெட்டி தயிர் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உடனே செய்கிறோம்ல, அதுக்காக புளிப்புக்காக. உப்பு வந்து 1/2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு தயிர் ஊற்றும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ரவை மாதிரி அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர், உப்பு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம், தோசை மாவு மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். கலர் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து கருப்பு உளுந்து போட்டதுனால அப்படி இருக்குது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க. க்ரீமாக, நல்லா க்ரீமாக அரைச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி கொஞ்சமாக அந்த அளவு ஊற்றினா போதுங்க. 1/4 கப்பு தண்ணி. நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சு, தயிர் ஊற்றியாச்சு புளிப்புக்கு. இப்போ வந்து நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். வாங்க தோசை சுட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. லைட்டாக எண்ணெய் நிறைய ஊற்றாமல் லைட்டாக அந்த இதை மட்டும் உதறிட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க எண்ணெயை. சூப்பராக தேய்க்க வருதுங்க. லைட்டாக எண்ணெய் மட்டும் தெளித்து விட்ருங்க. அப்படி எண்ணெய் வேணாலும் தெளிச்சுக்கோங்க, நெய் வேணாலும் குழந்தைங்களுக்கு போட்டு சுட்டு கொடுங்க. இது ரொம்ப சத்தானதுங்க. சோளம் வந்து வெள்ளை சோளம் வந்து யாருமே எடுத்துக்கிறதில்ல. அந்த காலத்துலலாம் இந்த சோளம் தாங்க சாப்பிடுவாங்க. அருமையாக வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதையும் எடுத்துக்கலாங்க. நல்லா வந்துருக்கு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தோசை சுட்டு எடுத்தாச்சுங்க. பசங்க வரவிட்டி சூடாக ஊற்றி கொடுக்கலான்ட்டு நான் 3 தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுகளோடு நீங்கள் வந்து இந்த தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.